சார் ஆதவ அர்ஜுனா மார்ட்டினோட மகன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்துட்டு ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி போல ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியும், அவருக்கு தான் உண்மை தெரியும். ஆதவ அர்ஜுனாவை பற்றி அவங்க குடும்பத்துக்கு தானே தெரியும். அவங்க பொண்ணு ஏதோ லவ் பண்ணிடுச்சுன்றதுனால அவங்க அப்பா வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆதவ அர்ஜுனா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஆக பெரும் முட்டாள் டுபாக்கூர். அது ஆக பெரும் கூவை. அது வந்து திட்டம் போடுது. திட்டம் போட்டு ஆட்டையை போடுறதுக்காக ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் மார்ட்டின் அண்ணன். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் வந்து தொழிலில் சம்பாரித்து பர்மாலேருந்து வந்து அதை வந்து இது வந்து 5-6 ஸ்டேட்டே கையில் வச்சிருக்கக்கூடிய தமிழன் பெருமைக்குரிய ஒரு வரலாற்று சீட்டு. அவர் பொண்ணை வந்து லவ் பண்ணி இப்போ டார்கெட் போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சொத்தை வாங்கிட்டு அதை அனாமத்தாக செலவு பண்ணிவிட்டு பொய்யும் புரட்டும் பித்தலாட்டம்னு சொல்லிட்டு தெரியுது. அது கிரிமினல் தான். அது யார் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்தே சொல்கிறாங்க. அவ்வளோ ஆபத்தானவரா சார் ஆதவ அர்ஜுனா? ஆபத்தானவர் இல்லை. நீங்கள் முட்டாள்கள் எப்போவுமே ஆபத்தானவர்கள் தான். கிரிமினலும் ஆபத்து தான், முட்டாள்களும் ஆபத்தானவர்கள் தான். இல்லை, கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு. முக்கிய பொறுப்புலன்னா காசு கொடுக்குறதுனால விஜய் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் காசு கொண்டு வந்தீங்கனாலும் உங்களையும் சேர்த்துக்கணும். நீங்கள் ஒரு 100 கோடி எடுத்துகிட்டு வாங்க, விஜய் கட்சியில் உங்களை ஒரு பொதுச் செயலாளர் ஆக்கிடுவோம். விஜய்க்கு செலவு காசு வேணும், கூட வேலை பார்க்குறக்கு ஆள் வேணும். 2க்கு ஆள் இருக்கும்போது இப்போ இந்த கூமெண்ட்டை தான் 8 கோடி கொடுத்துருக்கு. விஜய் கூட்டத்துக்கு போனதுன்னா செத்தவன் 41 பேருக்கு விஜயில் காசு கொடுக்கணும். ஆமாம், இதுதான் கொடுத்துருக்கு காசு. யார் காசு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது, எதுக்கு கொடுக்குறது அப்படின்னு ஒரு இவர் தான் கொடுத்துருக்காரு. ஆமாம். ஓகே. அப்புறம் அவங்க குடும்பத்தில் வைத்தியச்சாளர் என்ன எவ்வளோ கும்பிட்டையாக இருக்கான்னு இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி தான்.